தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் திமுக கூட்டணியில் இணைகின்றார். மீண்டும் திமுக கூட்டணியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தனது 5 உறுப்பினர்கள் ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்கியது. 2 அமைச்சர் பதவிகளை பெற்றது. தற்பொழுது தவேக அமைச்சரவையில் பங்கெடுத்துள்ளது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு தவேக ஆட்சி அமைந்த பிறகு நடிகர் விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்துள்ளதாக உளவுத்துறை கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இது ராகுல் காந்தி கைக்கு சென்றுள்ளது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது என்ற தகவல் ராகுல் காந்திக்கு சென்றுள்ளது. இது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தவேக கூட்டணி வெற்றி பெறாது என்ற தகவல் ராகுல் காந்திக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக வெற்றி பெற்றால் திமுகவுடைய தயவு தங்களுக்கு தேவைப்படும். ஆகவே திமுக கூட்டணியை பகைத்து கொள்ள வேண்டாம். பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்புண்டு. ஆகவே திமுகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் என்று ராகுல் காந்தி தமிழக காங்கிரசுக்கு கட்டளையிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி வருகிற 2034 ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அப்பொழுது திமுகவின் தயவு தேவைப்படலாம். ஆகவே திமுகவினரை பகைத்து கொள்ள வேண்டாம், திமுகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டாம் என்று ராகுல் காந்தி கட்டளையிட்டுள்ளார். ஆக திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் மீண்டும் வருவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். 2034 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்க திமுகவின் தயவு தேவை. ஆகவே திமுகவை பகைத்து கொள்ள வேண்டாம் என்று ராகுல் காந்தி தமிழக காங்கிரசுக்கு கட்டளையிட்டுள்ளார்.